நம்மளோட பைலட்ஸ் ஈரானோட கேபிட்டல் தெஹரானுக்குள்ள பறந்துகிட்டு இருக்காங்க. பயங்கரமான தாக்குதல் இருக்கும். அயத்துல்லா கமினி அவர்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் செயல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஐயோ, இது நினைச்சு பார்க்க முடியாத தாக்குதல் வந்து ஈரான்ல இல்ல, இஸ்ரேல்ல நடந்திருக்கு. இது வந்து ஹைஃபா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிக பெருமளவுல தாக்குதல். இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சொன்னபடியே ஈரான்ல தாக்குதல் நடந்திருக்கு. ஈரானோட பேஸ், மிலிட்டரி பேஸ்ல தாக்குதல் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் ரிஃபைனரி மேல தாக்குதல் நடந்திருக்கு. ஈரானுக்குள்ள பல பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா மிசைல்கள் இது போல மலை போல் பொழிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விதான். ஆனா அது இஸ்ரேலுக்குள்ள மலை போல் பொழிஞ்சுகிட்டு இருக்கு ஈரானோட ட்ரோன்கள். ஹைஃபால மொதல் வேவ் வரும்போது மிக பெரும் அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. ஓகே, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற யோசிச்சு. ஆனா செகண்ட் தேர்ட் வேவ்லாம் வரும்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல என்ன பாச்சு அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மரம் நட்டி ஹைஃபால விழுந்துகிட்டு இருக்கு. ஹைஃபால இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி காலி, இஸ்ரேலோடது. ஸோ மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அதிகரிக்கிற மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதி, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இது போல பகுதிகள்ல மாறி மாறி இது அப்படின்னு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா கண்மூடித்தனமான மிசைல்கள் இஸ்ரேல் மேல வந்து விழுகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஈரான்லயும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்டா இருக்கு. பல பகுதிகளிலும் வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது எங்கேயோ ரோட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா பார்க்காய் நிக்குது. ஸோ இது போல சில ட்ரோன்களும் போயிருக்கு, இஸ்ரேல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. இதுல அரபுலக நாடுகள் அவங்களோட ஏர் ஸ்பேஸை ஓபன் பண்ணி விட்டாங்க. எங்கப்பா நீங்க அங்க இங்கே யாரை வேணா அனுப்பிக்கங்க, ஆனா இங்க வச்சு யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல இருந்திருக்கு. ஏன்னா முன்னாடி வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த நாடுகளுக்குள்ள விழுந்துருச்சுன்னா இழப்புகள் ஏற்படும். மக்கள் மேல விழுந்துருச்சு அப்படின்னா இதுக்கு வந்து பண்ண சிரியா, ஈராக், ஜோர்டன் இதெல்லாம் விதிவிலக்கு. ஏன்னா இந்த ஜோர்டனா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், ஸோ இந்த பகுதிகள்லாம் இஸ்ரேலோட விமானங்கள் சர்வசாதாரணமா பறந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதிகளில இருந்தே ஈரான்ல இருந்து ஏவக்கூடிய ட்ரோன்கள், மிசைல்கள் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இஸ்ரேலுக்கு உதவ மாட்டோம் அப்படிங்கிற சொன்னாங்க. பிரான்ஸ் கூட நாங்க ஓப்பனா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொன்னாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி பிரான்ஸ்ல பயங்கரமான ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இருந்துமே ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்துமே இஸ்ரேலுக்கு டைரக்டான ஆதரவுகள் அப்படின்னு மேக்ரான் அவர்கள் சொன்னாரு. ஆனா செயல்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் இஸ்ரேலுக்கு, அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. பட் ஆனா நிப்போம், அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஆனா அவங்களோட டெஸ்ட்ராயரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஓஷனோட வடக்கு பகுதியில கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இந்த டெஸ்ட்ராயர் மூலியமா மிசைல் கைடன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை இது இருக்குன்ற பட்சத்துல ஈரான் ஆல்ரெடி சொன்னாங்க இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் உதவி பண்றீங்களோ அவங்க மேல நாங்க தாக்குதல் பண்ணுவோன்னு. ஏன்னா இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான கேஷுவலிட்டிஸ், ஹெவியான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஈரான் கிட்ட 8000 மிசைல்கள் கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புல இருந்து, இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து கால்குலேட் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. பெரும்பான்மையான மிசைல்களை டவுன் பண்ணியிருக்காங்களே, இருந்துமே 8000 மிசைல்களுக்கு மேல இருக்குமா? அது போக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, ஏன்னா அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் தான் எல்லாமே. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டில சிகரெட்ஸ் போல நாங்க செய்யறோம் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்றபடி இஸ்ரேலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேசிவா அப்படியே மலை போல பொறிஞ்சிட்டு இருக்கு, சாரல் போல தூவி விட்டு இருக்கிறாங்க. ஒரு பகுதிகளையும் குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேவ் பை வேவா வந்துகிட்டு இருக்கு. மொதல் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு அனுப்பி விட்டு இருக்கிறாங்க. இல்ல பல மிசைல்கள்லாம் பல பகுதிகளில் தடுத்துறாங்க. இஸ்ரேலுக்கு வரதுக்கு முன்னாடியே தடுத்துறாங்க. ஏன்னா அமெரிக்கா, பிரிட்டனு பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேலுக்கு ஷீல்டா இருக்காங்க. ஆனா ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த நாடுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்று ஷீல்டா எதுவும் தடுக்கிற மாதிரிலாம் இல்ல. பட் இருந்தாலுமே பெருமளவுல இழப்புகளை ஏற்படுத்த முடியல. இழப்புகள் இருக்கு. தெஹரான் கேபிட்டல்ல பல இடங்கள்ல தீப்பிடிச்சு எரியுது. பல மிலிட்டரி பேஸ் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் ரிட்டாலியேஷன் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஈரான் திரும்ப இஸ்ரேல் மேல மிசைல்கள், ட்ரோன்களை ஏவி விட்டு இருக்கிறாங்கன்னா லாங் சைட்ஸ் பல இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக்கும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. எப்படி ஹிஸ்புல்லால நடந்தோ அதே போல ஈரான்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களோட வேலைகள் என்னவோ அதை சீரம் சிறப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இல்ல. ஹைலைட்டா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா
இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல இஸ்ரேல் எந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. யார் யார ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 14 மிக முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்கால மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி பரைடு நடக்க இருக்கு. பிக்கஸ்ட் பரைடு அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு பரைடு நடக்க இருக்கு. ஸோ நடந்துருச்சு ஆல்ரெடி. ட்ரம்ப் அவர்களுக்கோட பர்த்டே வேற இன்னைக்கு. ஸோ ராணுவம் ஆரம்பிச்ச அந்த ஒரு தினம் அப்படிங்கிறதுனால மிக பெரும் அளவுல பரைடு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. இந்த பரைடுல வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்து இந்த வேர்ல்டு வார் 2 காலத்து ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பரைடுல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களோட புட்டின் அவர்கள் போன்ல பேசியிருந்துக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருந்துக்கிறாங்க. நல்லாவே போஸ்ச்சு. எனக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் சொன்னார் புட்டின் அவர்கள் அப்படிங்கலாம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு ஜூன் 27 இது போல இந்த மாசத்தோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் அப்படிங்கல புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொன்னதா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்துக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ணது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறது போல அதையும் புட்டின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் கிட்ட. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாடுகளோட அந்த உறுதித்தன்மையை வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. உதவிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஈரானுக்குள்ள டைரக்டான சப்போர்ட் எந்த நாடுகளும் வரல. பட் ஆனா நம்ம நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஈரானுக்கான ஆதரவு அப்படிங்கிறது பாகிஸ்தானை நம்ம அடிச்சோம் இல்லையா, அதுவே மிக பெரும் ஆதரவு. என்னப்பா சொல்ற, பாகிஸ்தான் நம்ம மேல தீவிரவாத தாக்குதல் அடிச்சாங்க, பதிலுக்கு நம்ம பாகிஸ்தான் அடிச்சோம். இதுல என்ன ஈரானுக்கு உதவிகள் இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான்ல அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. 2வது F-16s எல்லாம் இருக்கு. இப்ப நார்மலா வந்து பண்ணா பிரச்சனை தான் பாகிஸ்தானோட நம்மளுக்கு, புரியுதுங்களா? F-16s வந்து பண்ணா பலதும் நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். ஆல்ரெடி ஏர் பேட்டில் என்கேஜ் ஆயிருக்கும். ஆல்ரெடி பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையில இருந்ததுனால மிக பெரும் அளவுல ஸ்திக்கல்ல இருக்கு, ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல ஈரானோட கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டடா இருக்கு நம்மளால. ஏன்னா நம்ம கூட உரண்டி இழுத்து விட்டனால கொஞ்சம் ப்ரொடெக்டடா இருக்கு ஈரானுக்கு. ஈரான் இப்ப மேற்க மட்டும் பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா போதும். கிழக்க வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு கான்சென்ட்ரேட் பண்ணும் நீட் இல்லை. அதாவது இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு லுக் ஈஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈரானோட எளிமையா தான் வருவோம். அது அவங்களோட இது ஜியோ பாலிடிக்ஸ்னு வந்தாலே அது அப்படித்தான் இருக்கும். நம்மளுக்கும் பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். பட் ஆனா லுக் வெஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்மளாம் ஒரு யுனைடடா ஒரு கம்யூனிட்டியா தான் வேலை செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் பேசிக்காத மாதிரி உதவிக்காத மாதிரி இருந்தாலுமே காய்கள் நகரது வந்து வச்சு பார்க்கும்போது பிரிக்ஸ் நாடுகள்லாம் மறைமுகமா உதவிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் பல அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஈரான் வந்து லுக் வெஸ்ட்ல இருக்கிறதுனால கிளீனா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மட்டும் இவங்க என்கேஜ் பண்ணா போதும். அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை. இப்ப இவங்களோட மைட்டை யாரு ப்ரூஃப் பண்ணி வந்து நிக்கிறாங்களோ அவங்கதான் மிடில் ஈஸ்ட் ஆட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெளிவா இந்த பகுதியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இரு பவர்கள், இந்த மிடில் ஈஸ்டுக்கான சூப்பர் பவர் யாரு அப்படிங்கிறதுக்கான பேட்டில் மிக பெரும் அளவில் என்கேஜ் ஆயிருக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல் இரு தரப்புலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இஸ்ரேலுக்கு மிக பெரும் அளவுல சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்து அப்படியே நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம்னா 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைனோட நேரப்படி நைட்டு நேரம், இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உக்ரைனுக்கு நைட்டு நேரம் சாயங்காலம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்குது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு இருந்து ஏவி விட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஏர்ரைட் சைரன்ஸ் அடிச்சுட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ், ஏன்னா அவங்க குடி வச்சிருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இந்த கர்கிவ், சுமி இதோட சப்ளை லைன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஸ்தம்பிச்சு போற மாதிரியான ஒரு தாக்குதலை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்ட சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிராந்தியம் முழுவதும் மிக பெரும் அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்க மிடில் ஈஸ்ட், அட் த சேம் டைம் உக்ரைன் ரஷ்யாவும் மிக பெரும் அளவுல போருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட நிலையில இருக்கு. இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் மூலியமா இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிக பெரும் சிக்கல் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட எம்பசி இருக்கு. அந்த பாக்தாத்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பசியை சுத்தி வளைச்சிருந்திருக்கிறாங்க. அங்க ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்குன்ற பட்சத்துல அமெரிக்கா முழுவதும் ஈராக் விட்டு வெளியேறிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
எப்போ இந்த அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு ஈராக்குள்ள வந்தாங்களோ, இன்னி வரைக்கும் அப்படியே சொர்க்க பூமியா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புல இருந்து ஈராக்க மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதே போல ஈரான் மாறிருமா? இல்ல ஈரான் மிக பெரும் அளவுல எதிர் தாக்குதல் பண்ணி அவங்களோட இருப்ப நாட்டிக்குவாங்களா? என்ன நடக்க போன்றது பார்த்தரலாம். இது போல இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்டவுன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இதுல தான் அதிக அளவுல என்ரிச் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ரொம்ப சேஃபான ஒரு செக்யூரிட்டி. ஒரு ரொம்பவுமே சேஃபான ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இது. ஸோ இந்த ஃபெசிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டு வந்தது. ஆனா சேட்டலைட் இமேஜ் வந்து இருக்கு. இப்போதைக்கு அந்த பகுதிகள் எந்த ஒரு தாக்குதலும் இல்ல அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. அடுத்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காக்கு வந்துரணும். ஏன்னா, ஒரு வேளை ஈரான் கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வழியா அட்டாக் பண்ண போறாங்க, காசாக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, 2 வழியில அட்டாக் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒண்ணு எஜிப்ட் வழியா, காசா வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அடிக்கிறது. மேல லெபனான் வழியா வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது. அடுத்து ஜார்டன் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுன்னு 3 தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதுக்கு அரபு உலக நாடுகள் ஒன்றிணையும். அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகளோட ஒத்துழைப்பு தேவை. இப்போ மாலில வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ, சாது, சூடான் ஸோ இதோட அலைன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னாலே, எதுக்கோ ஒண்ணு உருவாயிருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். அதாவது சஹேல் ரீஜியன் முழுவதும் யுனைட் ஆயிருக்கு அப்படின்னா, என்ன காரணம்? அப்படின்ற கேள்விகள் வருது. இதுல துனிஷியா, அல்ஜீரியால இருந்தெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? லிபியாவ கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இவங்கெல்லாம் போராளிகளா? இல்ல உண்மையாலுமே காசாக்கு எய்டுகளுக்காக வராங்களா? அப்படின்ற கேள்விகளும் ஒரு சைடு இருக்கு. எது எப்படியோ, எதுக்கு வராங்க, என்ன வராங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஆனா எஜிப்ட் டோர ஓப்பன் பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு சிக்கலாயிடும். அது மட்டும் இல்லாம, இது போல பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ல வந்து இன்வால்வ் ஆகுற மாரியான ஒரு சூழல் உருவாயிரும் ஆட்டோமேட்டிக்காவே. அது மட்டும் இல்ல, இப்ப மாலில வந்து பார்த்தீங்கன்னா, வாக்னர் படைகள் பின்வாங்கி இருந்தாங்க. ஆனா இப்ப மாலில இருக்கக்கூடிய மாலி படை வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ட்ரெய்னிங்க யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதாவது இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள். இதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் வந்து சுத்தி வளைச்சிரலாமா அப்படிங்கிறத பார்த்துருந்துருக்காங்க. பயங்கரமான அட்டாக். ஒரு இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளுக்கு எகெயின்ஸ்டா தீவிரவாதிகள்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத, இப்ப மாலியோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடி தேடி தீவிரவாதிகள வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. ஸோ ஓரளவுக்கு இந்த சப்ளை லைன் எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்ணிட்டாங்க, சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சப்ளைஸ் கரெக்ட்டா இருக்கும்போது ஆல்ரெடி சூடான்ல மிக பெருமளவுல சிவில் வார் போயிட்டு இருக்கு. அதுல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஃப் தரப்புல கொஞ்சம் டவுன் ஆகுற மாரி இருக்கு. ஒருவேளை அங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இவங்கெல்லாம் என் ரூட் ஆகி இஸ்ரேலுக்கு வந்துருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்ளை லைன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஈரானோட கை ஓங்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஓங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, இஸ்ரேலுக்கு மிக பெருமளவுல சிக்கல்கள் இருக்கு. ஸோ அந்த டைம்ல எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு டைரக்ட்டா ஆதரவு குடுக்க கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புவாங்க? இல்ல இஸ்ரேல் மட்டும் தனியா இந்த போர சந்திக்கணுமா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா இரு தரப்புலயும் மிசைல்கள் இது போல ஏர் ஸ்ட்ரைக்க மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கனால இழப்புகள் பெருமளவுல இருக்கு. இது எத்தனை நாளைக்கு தொடரும் அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மிசைல்கள்லாம் தீர்ந்துரும். இவங்க கணக்கு வச்சிருக்காங்க இல்லையா? எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வச்சிருக்காங்க அப்படின்னு விரல் விட்டு எண்ணிட்டே இருப்பாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. அதுல இவ்வளவு யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு மில்லியன் டாலர் வேஸ்ட் ஆயிடுச்சு ரஷ்யாவுக்கு எங்க மேல அட்டாக் பண்ணி அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புல இருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுபோல இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு மிசைல் இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதுல எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அது எல்லாமே டிப்ளீட் ஆகுது. அதாவது குறையுது அப்படின்னா, அதை எப்படி வந்து ஸ்டாக் பைல வந்து பண்ண திருப்பி ரீசப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்றாங்க அப்படின்னா, என்ன அளவுக்கு டைம் வரும்? ஏன்னா இதுவே வந்து பண்ணா தொடர்ந்து அட்டாக்ஸ் நடந்துட்டே இருக்கிறதுனால, ஸ்டாக் பைல்ஸ் பெருமளவுல டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ யாரு முதல்ல டிப்ளீட் ஆக போறது? யாரு கிரவுண்ட் ட்ரூப்ஸ முதல்ல உள்ள என்கேஜ் பண்ண வைக்கிறது? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ ஈரான பொறுத்தவரைக்கும் மிலிட்டரி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோஸ்டல் பகுதி, இங்க இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிலாம் அடிக்கிறாங்க அப்படின்னா, ஆயில் ரொம்ப ரொம்ப தேவை. ராணுவம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ்லாம் இருக்கும்போது, ரெஜிம் சேஞ்ச் ஆகாம ஈரான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை கிரவுண்ட் ட்ரூப்ஸ் உள்ள இறங்கும்போது, மேபி ஈரான் எகெயின்ஸ்டா எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேற்குலக நாடுகள் உதாரணத்துக்கு அமெரிக்கா, பிரிட்டன் இது போல நாடுகள் எகெயின்ஸ்டா வராங்கனாலும், இஸ்ரேலோட இணைஞ்சு அட்டாக் பண்ணாலும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ள ஒரு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் என்டர் ஆகுறாங்கன்னா, நெத்தன்யாகு அவர்களோட ஆட்சியை கலைக்கிறதுக்கும் அங்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ யாரோட ரெஜியூமை யார் கலைக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இல்ல பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா தீர்த்துக்குவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.